எண்ணெய் மட்டுமில்லை, ரஷ்யாவின் மற்றொரு கனிமமும் இந்தியாவுக்கு கை கொடுக்கிறது. கோட்டை விட்ட வாஷிங்டன், மாறிவரும் புவிசார் பொருளாதாரம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவார்கள். அதுபோலத்தான் இந்தியாவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறார். தற்போது அவரது மனநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இருண்ட சீனாவுக்கு இந்தியாவையும் ரஷ்யாவையும் விட்டு கொடுத்து விட்டோம் என்று புலம்பி வருகிறார். இந்தியாவுடன் நெருங்கி வருவதை விரும்புகிறார் ட்ரம்ப். கலகம் வந்தால்தான் வழி பிறக்கும் என்பதை போல தற்போது இந்தியாவுக்கு பல வழிகள் திறக்கப்பட்டுள்ளன. ட்ரம்பின் செயலால் இன்று உலகளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யும் எண்ணெயின் அளவும் அதிகரித்துள்ளது. ரஷ்யாவும் இந்தியாவுக்காக 2 முறை விலையை குறைத்துள்ளது. இந்தியாவும் எண்ணெயை சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் மட்டுமில்லை, இதோ கடந்த ஆண்டுகளில் இருந்து நிலக்கரியும் பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கான ரஷ்ய நிலக்கரி ஏற்றுமதி 27 மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த நிலக்கரி இறக்குமதி 250 மில்லியன் டன்னாக இருந்தது. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 10.8% இருந்தது. இது 2003ஆம் ஆண்டில் 10.7% இருந்தது. உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தினால் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ளன. இதனால் ரஷ்ய நிலக்கரி ஏற்றுமதி உலகளாவிய விலைகள் மற்றும் அதிக போக்குவரத்து செலவுகள் ஆகியவற்றால் தடைப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான ரஷ்ய உற்பத்தியாளர்கள் பூஜ்ஜிய லாபத்தில் நிலக்கரியை ஏற்றுமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ரஷ்ய சப்ளையர்கள் அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதியை குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அதிகரித்து வரும் ரயில் கட்டணங்களுக்கு மத்தியில் ரயிலுக்கான அணுகலும் தடை செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சீனாவும் இந்தியாவும் உலகளவில் புதிய நிலக்கரி மின் உற்பத்தி திறனில் கிட்டத்தட்ட 88% எட்டியுள்ளன. சீனா 6 மாதங்களில் 21 கிகாவாட் நிலக்கரியில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்தது. இது கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்சமாகும். இந்தியா 5.1 கிகாவாட் புதிய நிலக்கரி ஆலைகளை இயக்கியது மற்றும் 92 கிகாவாட் திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. விரைவான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி இருந்தபோதிலும் இரு நாடுகளும் எரிசக்தி பாதுகாப்பிற்காக நிலக்கரியை தொடர்ந்து பெரிதும் நம்பியுள்ளன. இதற்கிடையில் ஐரோப்பாவும் லத்தீன் அமெரிக்காவும் படிப்படியாக நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து கொண்டுள்ளன. இந்தியாவில் அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இருப்பு 47.5 மில்லியன் மெட்ரிக் டன்கள் உள்ளன. இது முந்தைய ஆண்டின் 37.2 மில்லியன் மெட்ரிக் டன்களை விட சுமார் 27% அதிகமாகும். ரஷ்யாவின் நிலக்கரி ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு குறைந்துள்ளது. ஆனால் இந்த குறைபாட்டை ஆசியாவுக்கு, குறிப்பாக சீனா, இந்தியா, தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இதன் மூலம் இழப்பை ஈடுகட்டியுள்ளது. 2020 முதல் 2024 வரை ரஷ்யாவின் நிலக்கரி ஏற்றுமதி ஐரோப்பாவுக்கு பாதிக்கு மேல் குறைந்துள்ளது. ஆனால் இந்தியாவுக்கு இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் பாதியை சீனா இறக்குமதி செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை ஆகஸ்ட் 2022இல் முழுமையாக அமலுக்கு வந்ததன் பின்னணியில் ரஷ்யா ஐரோப்பிய சந்தையிலிருந்து விலகியது. இதனால் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு நிலக்கரி ஏற்றுமதி அதிகரித்தது. இதே சமயம் இந்தியா தனது மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படும் தெர்மல் நிலக்கரியை அமெரிக்காவிலிருந்தும் அதிக அளவில் இறக்குமதி செய்துள்ளது. இந்தியாவுக்கான ரஷ்ய ஏற்றுமதி சமீப ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. 2020இல் சுமார் 8.3 மில்லியன் டன்களாக இருந்தது. 2024இல் சுமார் 22.5 மில்லியன் டன்களாக உயர்ந்துள்ளது. இந்தியா 2021 முதல் தனது மொத்த நிலக்கரி இறக்குமதியை அதிகரித்து வருகிறது. இதன் முக்கிய காரணம் அதிகரித்து வரும் மின்சார தேவையாகும். அமெரிக்காவிலிருந்தும் இந்தியா நிலக்கரி கொள்முதல் செய்துள்ளது. உதாரணமாக 2023இல் 14.38 மில்லியன் மெட்ரிக் டன்னும் 2024இல் 13.25 மில்லியன் மெட்ரிக் டன்னும் நிலக்கரியை இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்துள்ளது. இது குறைந்து இருப்பதை காட்டுகிறது. தற்போது ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் நிலக்கரியை இறக்குமதி செய்வதால் அமெரிக்காவுக்கு இருந்த நிலக்கரி சந்தையும் பறிபோய்விட்டது என்று பதறிப்போயிருக்கிறார் ட்ரம்ப். 2023இல் ஆசியாவுக்கான அமெரிக்காவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் 57% பங்கை இந்தியா பெற்றிருந்தது. ஒரு பக்கம் இந்தியாவுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை ரஷ்யா அதிகரித்து இருக்கும் நிலையில் ரஷ்யாவிலிருந்து கிடைக்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் அதிகரித்துள்ளது. இதனால்தான் இந்தியாவால் சுத்திகரித்த கச்சா எண்ணெயை
அதிக அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் எரிபொருட்களுக்கு தடை விதிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் ஐரோப்பாவில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்கும் நிறுவனங்கள் இந்தியாவிடம் இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கி சேமித்து வருகின்றன. இதனால் ஆகஸ்ட் மாதத்தில் ஐரோப்பாவுக்கான இந்தியாவின் டீசல் ஏற்றுமதி 11 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு சுமார் 2,60,000 பீப்பாய்களை எட்டியது. இது ஜூலை மாதத்தில் 63% உயர்ந்து ஒரு ஆண்டுக்கு முந்தைய அளவை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஐரோப்பா இந்தியாவிலிருந்து வாங்குவதை நிறுத்தினாலும் இந்தியா உடனடியாக வேறு சந்தையை கண்டறியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் 3 ஆண்டுகளுக்குள் குறைந்தது $12.6 பில்லியன் சேமிக்க உதவியது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நீண்டகால உறவு நிலவுகிறது. சோவியத் யூனியனில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு வர்த்தக மற்றும் முதலீட்டு தொடர்புகள் இருந்து வந்துள்ளன. காலப்போக்கில் இந்த உறவுகள் வலுப்பெற்று இருதரப்பு வர்த்தகம் உச்சத்தை எட்டியுள்ளது. சோவியத் யூனியனுக்கு பின்னர் இந்தியா ரஷ்யா வர்த்தக உறவுகள் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வந்துள்ளன. 1995ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் இருந்த இருதரப்பு வர்த்தகம் 2024-25ஆம் நிதியாண்டில் $68.7 பில்லியன் உயர்ந்துள்ளது. இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு, மருந்து, தகவல் தொழில்நுட்ப துறைகளில் முதலீடு செய்துள்ளன. அதே சமயம் ரஷ்ய நிறுவனங்கள் இந்தியாவின் எரிசக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி துறைகளில் முதலீடு செய்துள்ளன. இந்தியாவில் இருந்து மீன், இறால், அரிசி, புகையிலை, தேநீர், காஃபி, திராட்சை போன்ற வேளாண் பொருட்கள், ரசாயன பொருட்கள், மருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, செராமிக் பொருட்கள், விமான உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், கண்ணாடி மற்றும் கண்ணாடி உபகரணங்கள், துணி மற்றும் நெய்த பொருட்கள், தோல் பொருட்கள், ரப்பர் பொருட்கள், மின்சார இயந்திரங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், கனிம எரிபொருட்கள், கனிம மெழுகுகள், இயந்திரங்கள், உபகரணங்கள், உலோகங்கள் மற்றும் கற்கள், மரம், புல் மற்றும் காகித பொருட்கள், உலோகங்கள் மற்றும் தாவர எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ரஷ்யா மீதான மேற்கத்திய நாடுகளின் கட்டுப்பாடுகள் வர்த்தகத்திற்கும் இடையூறாக இருக்கிறது. இதனால் ரஷ்யாவும் இந்தியாவும் ரூபாய் மற்றும் ரூபல் நாணயங்களில் வர்த்தகம் செய்கின்றன. மூன்றாவதாக சீனாவின் யுவானை பயன்படுத்துவதையும் ஆராய்ந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் பிரிக்ஸ் நாடுகளின் வர்ச்சுவல் சந்திப்பு செப்டம்பர் 8ஆம் தேதி நடக்கிறது. இதில் இந்தியா சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். இந்த சந்திப்பில் பிரிக்ஸ் நாணய பங்கு குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி அமெரிக்காவை அல்லது ஐரோப்பிய நாடுகளை நம்பி பலனில்லை என்பதை ஆசிய நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.